ஹாய், கொண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 8 மணி நேரம் கொண்டக்கடலையை அலசி ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அதில் அந்த ஊற வச்ச கொண்டக்கடலையோட தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, நார்மலாக வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அதில் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். என்கிட்ட இந்த காய் தான் இருந்துச்சு, அதனால் நான் இதெல்லாம் சேர்த்து போட்டு வதக்குறேன். உங்கள்கிட்ட இந்த காயெல்லாம் இல்லை அப்படின்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு போட்டு சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். காய் இதிலே உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா காய் வெந்திருக்கணும். மூடி வச்சுட்டு அப்படியே வைக்கக்கூடாது, அடிக்கடி திறந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க கொண்டக்கடலை எடுத்து அதில் தண்ணியோடு சேர்த்து ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த தண்ணியும் இதில் சேர்த்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி நாங்கள் வீட்டில் அரைச்சது தான் வச்சுருக்குறோம், அதனால் மிளகாப்பொடி 3 ஸ்பூன், மல்லிப்பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது உப்பு போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றணும், நான் கொஞ்சம் லேட்டாக ஊற்றிட்டேன். அப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திறந்து பார்க்கணும். நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.